भुवनैक गुरोस्तरुण्ये ஹாய் கைஸ், குட் மார்னிங். எங்கள் வீட்டு பூக்கள்லாம் பார்த்தீங்களா? ஒயிட் ரோஸ் எல்லாம் பூத்துருக்கு. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஆல்ரெடி இட்லி, இது வந்து குவானினோ பொங்கல், எல்லா தானியமும் கலந்தது. நான் உங்கள்கிட்ட முன்னாடி காமிச்சிருக்கேன். அது இருக்கு பாருங்க, கீனோவா பொங்கல். இது வந்து ஒரு பேச்சுலர் சட்னி. அப்படின்னு இது ஆல்ரெடி நான் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். கேழ்வரகு வச்சுருக்கேன் பாருங்கள். கேழ்வரகு ஸ்வீட் ஒன்று, காரம் ஒன்று. செவ்வாய்க்கிழமை, அதனால எங்கள் வீட்டில் முட்டை கிடையாது. இது வந்து பேச்சுலர்ஸ் சட்னி. எப்படின்னா, பேச்சுலர்ஸ்க்கெலாம் சட்னி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் தக்காளி சட்னிலாம் செய்ய முடியாது. இது ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். பார்த்துக்குங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க அதுங்க ஹாஸ்டலில் இருந்தால் சமைச்சி சாப்பிடுங்க. இது எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ஒன்றும் போட வேண்டியதில்லை. இந்த பாருங்க, வெங்காயத்தை அதில் கொட்டிக்கிறோம். வெங்காயத்தை அரிஞ்சு அதில் கொட்டிக்கிறோம். இது வந்து நான் புதினா கொத்தமல்லி போட்டு செய்கிறேன். போடாமே செஞ்சுக்கலாம். புதினா ஒரு இது போட்டுக்கிறோம், ஒரு பொடி. புதினா வாசமே இருக்காது, நல்லாயிருக்கும். இது கொத்தமல்லி அலம்பி வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொத்தமல்லி போட்டுக்கிறோம். மிளகாய் ஒரு நம்ம போடுறதுக்கு தக்கன போட்டுக்கலாம். நீங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு 6 மிளகாய் போட்டுக்க சொல்லுங்கள். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு ஒரு 5 மிளகாய் போட்டுக்க சொல்லுங்கள். சரியா இருக்கும். புளி கொஞ்சம் போட்டுக்க சொல்லுங்கள். உப்பெல்லாம் போட்டு தெரியாமல் இருக்காது பிள்ளைங்களுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, அவ்வளோதான். இதில் தண்ணியெலாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. தக்காளி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுருங்க, அவ்வளோதான். இதை எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் போடுறதெல்லாம் போட்டோம். மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்துடும். எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டா சட்னி ரெடி. இப்போ 2 விசில் வந்துருச்சு. பார்த்தீங்களா, அடிக்கடி பிடிக்காது. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. தெரியுதா? ஆவி அடிக்குது. அந்த தண்ணி பாருங்க, அதிலே தண்ணி விட்டுருக்கோம். எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு ஆற வச்சு பாத்திரத்தை மாற்றிக்கினா ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னி. ஒரு தாளிப்பு விட்டுருங்க. ஓகே, பை பை. சட்னி பாருங்கள், நீங்கள் தாளிப்பு விட்டாலும் விடுங்க, விடாட்டி